அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய பண கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் கொழிக்க சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான். இவருக்குரிய அனைத்து சதுர்த்திகளும் வழிபாட்டிற்கு உகந்ததாகும். அப்படி சித்திரை மாத சதுர்த்திக்கு விகட சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் இருக்கிறது. விகட் என்றால் பயம் என்று பொருள். என்ன ஆகுமோ என்ன வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களால் ஏற்படும் பயத்தை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இதுவாகும். சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டால் நிறைவேறாமல் பாதியில் நிற்கும் காரியங்கள் அனைத்தும், நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் கைகூடி வரும் என்பது பொருள். விநாயக பெருமான் எளிமையான தெய்வம் என்பதால் ஓம் கணேசாய நமக எனும் எளிமையான மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலேயே ஓடி வந்து அருள் செய்பவர் பரம்பொருள் விநாயக பெருமான். தடைகளையும் பயங்கள் பிரச்சனைகள் ஆகிய அனைத்தும் தவிடுபடியாக்கி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு நல்லது மற்றும் அவற்றை விரைவில் கைகூட வைக்கும் ஆற்றல் படைத்து சங்கடகர சதுர்த்தி விரதம் கை கொடுக்கும். முக்கியமாக சதுர்த்தி என்றாலே அது விநாயகருக்குரிய திதியாகும். முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் சங்கடங்களை நீக்கி சஞ்சோத்தையும் வெற்றியையும் அடையக்கூடியவர். இவருக்குரிய சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபடுவதால் அவன் பரிபூர்ண அருளை பெற முடியும். மாதத்திற்கு 2 முறை வளர்பிறை திதி வருவதுண்டு. இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுக்கக்கூடியது. அதாவது சங்கடங்களை அதிர்த்து நன்மைகளை வழங்கக்கூடிய சதுர்த்தி என்பது இதற்கு பொருளாகும். வாழ்வில் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட சங்கடம், கஷ்டம், துன்பம், தடைகள், பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பான நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சதுர்த்தி ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு பண கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்களை தீர்க்கும் ஆற்றல் உண்டு. அதுவும் இந்த ஆண்டு சித்திரை மாதம் சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் உங்களுக்கு தீர்ந்து போய்விடும். சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டு பலவிதமான சங்கடங்களை அனுபவிப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் படிப்படியாக வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு குறையும். முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை துவங்கி விட வேண்டும். முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். வீட்டில் விளக்கேற்றி விநாயகரின் நாமங்களை சொல்லி விரதத்தை துவக்கலாம். மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சிவப்பு நிற மலர்கள் மற்றும் அருகம்புல் வாங்கி கொடுங்கள். முடிந்தால் உங்கள் கைகளால் அருகம்புல் மாலை கட்டி கொடுப்பது சிறப்பான பலனை தரும். அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை மற்றும் பூஜைகளை பார்த்து முடித்துவிட்டு விநாயகரை 3 அல்லது 8 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். பிறகு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து விநாயகரிடம் மனமிட்டு உங்களின் வேண்டுதலை அல்லது மனக்குறைகளை சொல்லி முறையிடுங்கள். உங்களின் பிரச்சனைகள் விரைவில் தீர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள விநாயகர் படத்திற்கு அருகம்புல் சாற்றி உங்களால் முடிந்த நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பு. சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதால் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டம், கடன் பிரச்சனைகள் நீக்கும். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுவதுடன் நல்ல ஆரோக்கியமும் பெறுவார்கள். வேலை, திருமணம் தள்ளி போகிறது என கவலைப்படுபவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கை துணையும் அமையுமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சித்திரை தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயகப் பெருமான் நினைவோடு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோயில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும்பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட வேண்டும். வழிபாடு முடிந்த ஆலயத்தை 8 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும். சித்திரை மாத தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும், பொருளாதார கஷ்டங்களும் நிலை நீங்கும்.
தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினை நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுவோர் நோய்கள் நீங்கி பாரிபூர்ண உடல் நலம் பெறுவார்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதம் ஆகும் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.